ஹலோ ஆல். நம்ம போன வீடியோவில் இந்த மாதிரி அன்குரூப்டு டேட்டா தட் இஸ் இந்த எக்ஸ்ஐ அப்படின்னு ஒரு வேல்யூவாக இருந்தாக்க அதை வீல் மல்டிப்ளை அண்ட் கெட் த வேல்யூ அப்படி வச்சு மீன் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ ஒரு இன்டர்வலாக இந்த மார்க்ஸ் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பார்ப்போம். இது மாதிரி நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. அதாவது ஒரு கிளாஸில் 66 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 25 அவுட் ஆஃப் 25க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறா. அதில் இந்தந்த ரேஞ்சில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வாங்கிக்கா, 0 to 5 எவ்வளோ வாங்கியிருக்கா, 10 பேர் வாங்கியிருக்கா, 5 to 10 15 பேர், அந்த மாதிரி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. 20 to 25 9 பேர் வாங்கிக்கா. ஸோ இதை டோட்டல் பண்ணால் நமக்கு 66 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மார்க்ஸ் ரேஞ்ச் இருக்குல்லையே அதுக்கு மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ அதை நம்ம எக்ஸ்ஐயாக இப்போ டினோட் பண்ணுறோம். முன்னாடி டேரெக்டாக மார்க்கே எக்ஸ்ஐயாக டினோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ரேஞ்சாக கொடுத்ததுனால மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிடில் வேல்யூ இஸ் நத்திங் பட் திஸ் லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் பை 2. ஸோ இந்த இடத்துல 0 + 5 by 2 2.5, நம்ம அடுத்த 7.5 12.5 இது மாதிரி வருது. இப்போ we are going to multiply this frequency and this middle value of each class to get the FIXI. So அந்த மாதிரி பண்ணுறதே we are getting this and the total summation of FIXI will be 840. ஸோ மீனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், summation of FIXI by summation of F, the frequency. ஸோ 840 by 66 12.72 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இது டைரக்ட் மெத்தட்னு பேர். இப்போ சில ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதாவது இதுவும் ஜாஸ்தியாக இருந்து இதுவும் ஜாஸ்தியாக ரொம்ப மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா. அதுக்காக ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது. அது ரெண்டு சொல்லுவா. அசியூம்டு மீன் மெத்தட்னு ஒன்று, ஸ்டெப் டீவியேஷன். ரெண்டுத்தையும் பார்ப்போம். இதே டேட்டாக்கே இது மூலமாக கண்டுபிடிச்சாக்க நமக்கு அதே மீன் தான் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரெண்டுத்துக்கும் அசியூம்டு மீன் அண்ட் ஷார்ட்கட் மீன், அதுக்கு ஸ்டெப் டீவியேஷன், இது ரெண்டுத்துக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு அதே அந்த சிக்மா எஃப்ஐ டிஐன்னு ஒன்று வச்சுருப்போம். சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை எஃப்ஐன்னு பார்ப்போம் இல்லையா. அதை இந்த எக்ஸ்ஐ டிஐயாக மாற்றிருக்கோம். அது டிஐ என்னங்கிறத சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு ஏன்னு போட்டிருக்கோம். ஏங்கிறது தான் அசியூம்டு மீன். தட் இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இதில் இந்த எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் நம்மளே ஒரு வேல்யூவை அசியூம்டு மீன் அப்படின்னு எடுத்துக்கோம். நீங்கள் 2.5 எடுத்துக்கலாம், 7.5 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அசியூம்டு மீனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 12.5 ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அசியூம்டு மீன் ப்ளஸ் சிக்மா எஃப்ஐ டிஐ பை சிக்மா எஃப்ஐ. எஃப்ஐ தெரியும், நம்பர் ஆஃப் வேல்யூஸுங்கிறது, நம்பர் ஆஃப் அந்த சம் ஆஃப் தட் ஃப்ரீக்வன்சிஸ். டிஐ அப்படிங்கிறது என்னென்னா இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அதாவது எக்ஸ்ஐ ஒரு வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, 2.5 7.5, அது மைனஸ் இந்த நம்ம எதை அசியூம்டு மீனாக கண்டுபிடிச்சோமோ அது. ஸோ நம்ம சம் போடுறதே உங்களுக்கு அது புரியும். இப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடும் சேம் ஆஸ் திஸ். பட் இந்த டிஐக்கு பதிலாக என்ன போட்டிருக்கு, யூஐன்னு போட்டிருக்கோம். அந்த யூஐ என்னென்னா அகெயின் இந்த டிஐ பை அந்த கிளாஸ் சைஸ். டிஐ இஸ் நத்திங் பட் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை கிளாஸ் சைஸ். கிளாஸ் சைஸுங்கிறது இப்போ இந்த கொடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 20 to 25 15 to 20லாம் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் பை 2 போட்டோம். ஆர் அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2. இது கிளாஸ் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 25 - 25 20 - 15 5. ஸோ இது எல்லாமே கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக இருக்குது. அதாவது 0 இங்கே 5ல் முடிஞ்சால் அடுத்த கிளாஸ் 5ல் ஆரம்பிச்சு 10ல் முடியுது, அப்புறம் 10ல் ஆரம்பிச்சு 15ல் முடியுது. இதெல்லாம் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ். கண்டினியூஸ் இல்லாத கேசஸும் இருக்குது. அது பின்னாடி நம்ம பார்ப்போம் என்ன பண்ணணுங்கிறத. ஸோ இந்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் மூலம் மீன் கண்டுபிடிக்க அசியூம்டு மீன் ப்ளஸ் சிக்மா எஃப்ஐ யூஐ பை எஃப்ஐ. இதை நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.